வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். எப்படி சிஐடில மட்டும் இந்த மாதிரிலாம் கதை யோசிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த கதையை கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் பண்ணா சூப்பர் படமாவே எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல பிளாட்டை சொல்றேன். ஒரு பிசினஸ் மேன் இருக்கார்ல, ஒய்ஃபு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு. சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் இறந்து போயிடுறாரு. ஒய்ஃபுக்குமே அந்த இடத்துல ஏதோ நடக்குது. இதை பத்தி சிஐடி கிட்ட சொல்றாங்க. சிஐடியும் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. இதை விசாரிச்சுட்டு இருக்கும் போது வேற ஒருத்தரும் கொல்லப்படுறாரு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க. கொலை பண்றது யாரு, எதுக்காக இந்த கொலையெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சவங்க கடைசியில குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் பேரு கணேஷ் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு மாலினி அப்படின்றது. இப்ப ஹஸ்பண்ட் குளிச்சுக்கிட்டே ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் மேன் போல ஃபெர்டிலைசர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிசினஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்காக டைமண்ட் நெக்லஸ் பிரசன்ட் பண்றாரு. ஒய்ஃப் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நிம்மதியா டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஒர்க்கர் இந்த இடத்துல ஜூஸ் தரதுக்காக வந்திருக்காரு. அப்படி தந்த ஒர்க்கர் இருக்காருல்ல, என் அம்மாவோட மருத்துவ செலவுக்கு காசு கேட்டேனே, எப்ப தரீங்க சார் அப்படின்ற மாதிரி கேட்கறான். இவருமே என்ன பண்றாருன்னா சட்டுன்னு அந்த ஜூஸை இவன் மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுறாரு. என்ன ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒய்ஃப் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, ஜூஸ்ல இவ்வளோண்டு சக்கரை தான் போடுவியா, இன்னும் நிறைய சக்கரை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் அவனை திட்டுறாரு. அவனுமே காசு கேட்டதுக்கு தான் இவர் கோவப்பட்டு இப்படி பண்றாரு அப்படின்றது புரிஞ்சிருது. கொஞ்சம் முறைச்செல்லாம் பாக்குறான். என்ன முறைக்கிற போன்ற மாதிரி சொல்றாரு. அமைதியா கிளம்பிடுறான். ஏங்க இப்படி பண்றீங்கன்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அப்பன்னு பத்தி யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன், நீங்க குளிச்சுட்டு இருங்க அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. இப்ப மாலினி இருக்காங்கல்ல, பாக்குறதுக்காக இங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இவரும் ஸ்விம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மாலினி வெளியே வந்துடுறாங்க. ஆனா காலிங் பெல்ல யாருமே அடிச்ச மாதிரி இல்ல, பக்கத்துல யாருமே இல்லையன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மெயின் டோரை திறந்து வெளியே வந்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மெயின் டோரை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு வயசான பெரியவர் தான் இருக்காரு. ரோட்ல எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெரியவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. பெரியவரே, யாராவது உள்ள வந்து பாத்தீங்களா, காலிங் பெல் அடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த பெரியவர் புலம்புற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஏரோப்ளைன் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. திரும்பி போலான்ற மாதிரி இவங்களோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஏதோ இவங்க கையில குத்துன மாதிரி இருக்கு. இவங்க பயத்துல என்ன பண்றாங்கன்னா அந்த ஜூஸை கீழே கொட்டிடுறாங்க. என்ன குத்துச்சு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி வேகமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. கணேஷ் கணேஷ்னு கூப்பிட்டுட்டே தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்த்தவங்க அங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவர் எப்படி இறந்து போனாருன்ற மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி சிஐடி டீமை நமக்கு காட்டுறாங்க. இப்ப அபிஜித் சிஸ்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப தயாவும் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆக்சுவலா இவங்க டிபார்ட்மெண்ட்ல சில பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவங்க டிபார்ட்மெண்ட்லயே வந்து எதிரிங்களுக்கு வேலை பார்க்குற யாரோ இருக்காங்க போல. அதனால மாத்தி மாத்தி எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்பாங்க. தயா அபிஜித்தை சந்தேகப்பட்டிருக்காரு போல. என்னதான் இருந்தாலும் நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அபிஜித்தும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இது வரைக்கும் எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க, நான் உன் மேல எப்படி கோவப்படுவேன், கண்டிப்பா அந்த மோல் யாருன்றதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதாவது ஒரு கருப்பு ஆடு இருக்குல்ல, அதை பத்தி தான் இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு போன் கால் வருது. இந்த கேஸை பத்தி தெரிய வருது. இவங்களுமே ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்கவர் திடீர்னு எப்படி இறந்து போவாரு அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த மாலினி இருக்காங்கல்ல, கொலை பண்ணது யாருன்றது எனக்கு தெரியும், இந்த ஒர்க்கர் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒர்க்கரை லாக் பண்ணி இவங்களுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒர்க்கர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவமா முறைச்சிட்டு போனா பாத்தீங்களா, அதை மீன் பண்ணி தான் இவன் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சார், நான் கோவப்பட்டது உண்மைதான், ஆனா முதலாளியை போய் நான் கொலை பண்ணுவேனா, எப்படி பார்த்தாலும் இவர் தான் எனக்கு காசு தரணும், இவரை எப்படி நான் பகைச்சுப்பேன், அந்த சமயம் ஜூஸ்ல சக்கரை போடுறதுக்காக நான் உள்ள போயிருந்தேன், நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க அவர் குடிச்சிருந்தாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவருக்கு குடிக்கிற பழக்கமே இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இருந்தாலும் அவர் குடிச்சிருக்கவோ இல்ல ட்ரக் எடுத்திருக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு சிஐடி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. ட்ரக் எடுத்து போதையில இருக்கும் போது குளிச்சா தெரியாதனமா அவங்க மூழ்கி கொஞ்சம் மூச்சடைச்சு இறந்து போக வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் சந்தேகப்படுறாங்க. ஆனா ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவருக்கு எந்த ஒரு ட்ரக்கும் எடுக்கிற பழக்கம் இல்ல. அதே மாதிரி ஸ்விம்மிங்ல அவர் சாம்பியன், அவர் அந்த மாதிரிலாம் சாக வாய்ப்பே இல்ல. வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க. திட்டமிட்டு யாரோ காலிங் பெல் அடிச்சாங்க. நான் பாக்குறதுக்கு போகும்போது தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அப்ப காலிங் பெல்ல யாரோ அடிச்சிருக்காங்க, அவங்க தான் டைவர்ட் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க போலன்னு யோசிக்கிறாங்க. மேற்கொண்டு என்னலாம் நடந்ததுன்னு கேட்கும்போது என் கையில யாரோ குத்துன மாதிரி இருந்தது, என்னன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது குத்துன மாதிரி இருந்ததான்ற மாதிரி கையெல்லாம் செக் பண்றாங்க, காயம் எதுவும் இருக்கிற மாதிரி இல்ல. என்னங்க காயமே இல்லன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியலன்ற மாதிரி இந்த ஒய்ஃபும் சொல்றாங்க. என்ன இந்த ஒய்ஃப் என்னென்னமோ சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சிஐடி டீமை சேர்ந்தவங்களும் யோசிக்கிறாங்க. முதல்ல இவர் பாடியை செக் பண்ணி பார்ப்போம், அது மூலியமா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவருக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படிலாம் யாரும் கிடையாதுன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்லயே 4-5 சிசிடிவி இருக்கும், அதுக்கான ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப டீமா எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஃபுட்டேஜை போட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபுட்டேஜா இவங்க பாக்குறாங்க. இந்த ஒய்ஃப் சொன்ன மாதிரியே வெளியே போய் செக் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பாக்குறாங்க. உண்மையிலேயே இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வெளியே போய் செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது அந்த பெரியவரை பார்த்து இவங்க பேசியிருக்காங்க. அது எல்லாமே கேமரால பதிவாயிருக்கு. நான் ஒரு பெரியவர்கிட்ட பேசினேன், அந்த பெரியவர் என்னென்னமோ வளர்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மை அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் சிசிடிவி இருக்கும், அதையும் செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அவர் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு நெஞ்சடைச்ச மாதிரி இறந்து போயிடுறாரு. சோ இது ஒருவேளை சாதாரணமா நடந்த சாவு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படியே இருந்தாலும் காலிங் பெல் அடிச்சது யாருன்றதை இவங்க தெரிஞ்சுக்கணும்ல, அதை பத்தி இவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலிங் பெல் அடிச்ச இடத்துல சிசிடிவி கவர் ஆயிருக்காது. சோ யார் அடிச்சான்றது இவங்களுக்கு தெரியல. காலிங் பெல் அடிச்சது யாரு, அதே மாதிரி ஒய்ஃபோட கையில ஏதோ குத்துனதா சொன்னாங்கல்ல, என்னதான் குத்துச்சு, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. சரி, முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவர் எப்படி இறந்தாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடும், அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா மேற்கொண்டு நம்ம விசாரிக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. செக் பண்ணவரால ஒரு முடிவையே சொல்ல முடியல. அவர் எப்படி இறந்து போனாருன்றதை என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. நான் எவ்வளவோ செக் பண்ணி பார்த்துட்டேன், இயற்கையா இறந்தாரா இல்ல யாராவது திட்டம் போட்டு சாவடிச்சிருக்காங்களான்றதை கன்ஃபார்மா சொல்ல முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. யாரும் பக்கத்துல வந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால டீமை சேர்ந்தவங்களும் தற்கொலையா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பா தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஸ்விம்மிங் சாம்பியன் சொல்றீங்க, ஸ்விம்மிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அவங்களே ஸ்விம்மிங் மூலியமா சாவணும்னு நினைச்சாலும் முடியாது, வேற ஆப்ஷனை தான் தேடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸ்விம்மிங் நல்லா தெரிஞ்சவன் சாவணும்னு நினைச்சாலும் அப்படி சாக மாட்டான். அதுவும் இல்லாம ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்க நினைச்சவன் எதுக்கு அங்க தற்கொலை பண்ண நினைக்க போறான், வேற யாரோ தான் சாவடிச்சிருக்காங்க, அப்படி இல்லைன்னா இயற்கையான சாவா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் மோகன் ஒரு அண்ணன் இருப்பாரு, அதாவது இறந்து போன கணேஷ்க்கு மோகன் ஒரு அண்ணன் இருப்பாரு. அவர் நர்சரி மாதிரி தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக இவங்க வராங்க. காரணம் என்னன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு சண்டை போயிருக்கும், சொத்து தகராறுனால தான் சண்டை போயிருக்கும். சோ இந்த அண்ணன் கூட கோவப்பட்டு ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அண்ணன் மோகனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் செடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருல, ஃப்ரீயாலாம் நிறைய பேருக்கு தந்துட்டு இருக்காரு. நிறைய மரத்தை வளர்க்கணும்ன்றது தான் இவரோட எண்ணம்ன்றது உங்களுக்கு தெரிய வருது. உங்க தம்பிக்கும் உங்களுக்கும் பிரச்சனை போயிருக்கு, உங்க தம்பி இப்ப இறந்து போயிருக்காரு, அப்படி என்ன பிரச்சனை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சொத்து தகராறு தான் போச்சு அப்படின்ற மாதிரி அண்ணனுமே ஏத்துக்கிறாரு. என் தம்பியை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலைசர்லாம் ரெடி பண்ற கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு இருக்கான், மண்ணுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கான். நான் வார்னிங்லாம் கொடுத்தேன், அப்பயே அவன் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்கிட்ட இருக்கிற இடத்துல பாதி அவன் கேட்கறான், பாதி தரது எனக்கு விஷயம் கிடையாது, ஆனா தந்தா அவன் நாசமாக்கிடுவான், அதனால தான் தராம இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இந்த மோகனை பார்த்து பேசுறதுக்காக கணேஷ் வந்திருப்பாரு. எனக்கு தெரியாது, இதுல பாதி இடம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்றாரு. உன்கிட்ட கொடுத்தா நீ அழிச்சிருவ, உனக்கு தர முடியாதுன்ற மாதிரி மோகன் சொல்லியிருப்பாரு. இதனால ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம்லாம் ஏற்பட்டிருக்கும். அண்ணன் காலர்லாம் பிடிச்சிருப்பாரு. ஆனா அண்ணனுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, அதனால தம்பியால எதுவும் பண்ண முடியல. எனக்கான பங்கு எனக்கு வரணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு அவர் போயிருப்பாரு. சோ அவர் தான் அண்ணனை மிரட்டி இருக்காருன்னு தெரிய வருது. இதனால கூட அண்ணன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி அந்த நேரம் எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இவருமே இங்கதான் இருந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என் தம்பியை கொள்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அண்ணன் இப்படி சொல்றாரு, அப்ப அண்ணன் இல்ல சம்பந்தப்படலையா, கொலை பண்ணவன் ரொம்ப சாமர்த்தியமா பண்ணிருக்கான், அப்படி இல்லைன்னா இது தற்கொலைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி ஒய்ஃப் கிட்டயே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாங்க. யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஹஸ்பண்ட் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணும் போது போன் மூலியமா ஒருத்தன் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். யாருங்க இது மிரட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி நிறைய மிரட்டல் கால் வரும், நீ ஒரி பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. எப்ப வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவங்களோட டீட்டெயில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நானே 2 வாட்டி பார்த்திருக்கேன், எத்தனை வாட்டி மிரட்டல் கால் வந்ததுன்னு தெரியல, அவர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டாரு, அதுதான் அவர் பண்ண தப்புன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் புலம்பிட்டு இருக்காங்க.
நீங்க கவலைப்படாதீங்க, உங்க ஹஸ்பண்டை யாராவது சாவடிச்சிருந்தாங்கன்னா அது யாருன்றதை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு பழக்கடையை நமக்கு காட்டுறாங்க. சுரேஷ் அப்படின்றவர் தான் இந்த பழக்கடை வச்சிருக்காரு. மேல் வீட்டுல இருக்க சின்ன பொண்ணு இருக்கால, சுரேஷ்க்கு காஃபி பிஸ்கெட் எல்லாம் தரதுக்காக வந்திருக்கா. சுரேஷ் அசையாம இருக்காரு. அங்கிள் எந்திரிங்கன்ற மாதிரி எழுப்புறா. அப்படி எழுப்பும் போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. அப்பதான் அவர் இறந்து போயிருக்கிறது இந்த சின்ன பொண்ணுக்கு தெரிய வருது. இந்த சின்ன பொண்ணு பயத்துல கத்தலாம் ஆரம்பிச்சிடுறா. சோ சுரேஷ்னு வேற ஒருத்தர் இறந்து போயிருக்காருன்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருது. இவங்க வரதுக்குள்ளேயே அந்த இடத்துல கூட்டம்லாம் கூடியிருது. இவங்க கூட்டத்தெல்லாம் விலைக்கு விட்டுட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இறந்து போன சுரேஷோட கடையில ஒரு பையன் அசிஸ்டன்ட் மாதிரி வேலை பார்ப்பான். அந்த பையனை கூப்பிடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிடுறாங்க. முதல்ல பாடியை பார்க்கலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. அவர் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அதுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஆனா பிரயோஜனமா எதுவும் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியல. சரி பாடியை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு பொண்ணு தான் பார்த்திருக்கான்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்து பயத்துல இப்ப தூக்கத்துல இருக்கா சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறான். நீ எங்க போனன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. சார் லஞ்ச் டைம் வீட்டுக்கு போயிட்டு வருவேன் சார், அதுக்குள்ளதான் இது நடந்திருக்கு. நான் வரும்போது அந்த சின்ன பொண்ணு கத்திக்கிட்டே ஓடி வந்தா, பாவம் சார் பாடியை பார்த்து பயந்துட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த சின்ன பொண்ணு யாரு, அவ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. சார் மேல் வீட்டுல இருக்க சின்ன பொண்ணு சார், அடிக்கடி கீழே எல்லாம் வருவான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்படியா, மேல் வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு இப்ப தூக்கத்துல இருக்காங்கல்ல, அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க மேல இருக்கிற போர்ஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு இப்ப முடிச்சு சாதாரணமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ ரொம்ப சின்ன பொண்ணு இல்ல, அந்த சின்ன பொண்ணோட அப்பா கிட்ட தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவ தான் முதல்ல பாடியை பார்த்திருக்கா, அதனால தான் கொஞ்சம் பேசலாம்னு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சார் பேசுங்க, ஆனா கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார், ஏற்கனவே கொஞ்சம் பயந்து போயிருக்கான்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டாரு. நாங்க கவனமா தான் பேசுவோன்ற மாதிரி இவங்களுமே சில விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிமா பார்த்த, எந்த கண்டிஷன்ல பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சமயம் அபிஜித் இருக்கார்ல, ஒரு லேடிக்கு மாலெல்லாம் போட்டுக்கிறத கவனிக்கிறாரு. அது யாரு, உங்க ஒய்ஃபான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார் என்னோட ஒய்ஃப் தான், கேன்சர்னால சீக்கிரமா என்னை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் ஃபீலிங்கா பேசுறாரு. சரி விடுங்க, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்க, நீ பார்த்ததை நினைச்சு பயப்படாதமா அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இப்ப இறந்து போன நபரோட பேரு சுரேஷ்னு சொன்னா பாத்தீங்களா, டாக்டருமே பாடி எல்லாம் செக் பண்ணி பார்த்திருப்பாரு. ஆனா டாக்டரால ஒரு முடிவை சொல்ல முடியலன்னு சொல்றாரு. அதாவது இது இயற்கையான சாவா இல்ல யாராவது திட்டமிட்டு சாவடிச்சாங்களான்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா உடம்புல எந்த ஒரு பெரிய ட்ரேசஸும் கிடைக்கலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நீங்களே இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும்போது தயாக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மர்டர் நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல நிறைய பேர் பழம் வாங்கணும்னு மொத்தமா வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இது மொத்தமா வந்திருக்காங்களா, உடனே போலான்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணன் இல்லையா அண்ணன் இல்லையான்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரியாம தான் வாசல்ல இவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க. இந்த கடைக்காரரு இறந்து போயிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சிஐடி டீமை சேர்ந்தவங்க சொல்றாங்க. இது இறந்து போயிட்டாரா, ரொம்ப நல்லவர், இவரோட பழம்லாம் தரமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க புலம்பிக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன இவ்வளவு பேர் இவர் கடையில பழம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்கன்ற மாதிரி அபிஜித் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இதுல ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் பழங்கள் எப்படி இவ்வளவு டேஸ்டா இருக்கு, இவ்வளவு பேர் எப்படி வராங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பக்கத்துல நிறைய பழக்கடைகள்லாம் இருக்கும்ல, அந்த கடை ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசி பாருங்க, இத பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப தயா இருக்கார்ல, ஒரு நபரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அந்த ஒய்ஃப் வெளியே ஒரு பெரியவரை பார்த்தேன், மனநலம் பாதிக்கப்பட்ட பெரியவரை பார்த்தேன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த பெரியவர் எங்க இருப்பாருன்னு விசாரிச்சு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா அங்க இருக்கவர் இருக்காருல, அந்த பெரியவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு வந்து டானிக்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவர் குடிக்க மாட்டேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாரு. அப்பதான் தயாவும் பங்கஜம் பேசுறதுக்காக வராங்க. நீங்க அந்த இடத்துல ஏதோ பாத்தீங்களாமே, என்னமோ வளர்ற மாதிரி பேசுனீங்களாமே, என்ன பாத்தீங்கன்னு சொல்ல முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. நான் சொல்றேன், ஆனா எனக்கு சரக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரக்கு தானே எங்க கிட்ட இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. அப்பனா நான் சொல்றேன், நான் ஒரு ஏரோப்ளைன் வந்ததை பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏரோப்ளைன் சொல்றாரு, ஆனா ஹெலிகாப்டர் பண்ற மாதிரி பண்ணி காட்டுறாரு. என்னது ஹெலிகாப்டரை பார்த்தாரான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சோ அது எலி கேமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இவங்களுமே சரக்க தரன்றதுக்கு பதிலா டானிக்க தந்துடுறாங்க. என்ன டானிக்க தந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவங்க சைலண்டா கிளம்பிடுறாங்க. அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் பழக்கடை வச்சிருக்கவங்க கிட்ட விசாரிக்கணும்னு நினைச்சாருல, அப்படி விசாரிக்கும் போது சில விஷயங்கள் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த சுரேஷ் பழங்கள்ல நிறைய கெமிக்கல்லாம் கலப்பாரு போல, அதனால தான் டேஸ்ட் வருது. டேஸ்ட் நல்லா இருக்கும் சார், ஆனா உயிர் சீக்கிரமா போயிடும், அந்த அளவுக்கு கெமிக்கலா அவன் கலப்பான் சார், மனசாட்சியே இல்லாதவன், நாங்க எவ்வளவோ வார்னிங் கொடுத்திருக்கோம், கேட்கவே மாட்டான், பிசினஸ்க்கு
பிசினஸ்க்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த கடைக்காரங்க சொல்றத முழுசா நம்ப முடியாதுல்ல, அங்க இருக்க பழங்களை செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அநியாயத்துக்கு அவர் கலந்து வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. என்ன மாதிரி கெமிக்கல்லாம் கலந்திருக்காரு, அந்த கெமிக்கல்லாம் எங்க இருந்து வாங்கி இருக்காருன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி செக் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. முதல்ல இறந்து போன கணேஷ் ஃபெர்டிலைசர் கம்பெனி தான் வச்சிருக்காருன்னு சொன்னா பாத்தீங்களா, அவர் கம்பெனி தான் இந்த கெமிக்கலையும் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இவர் பல்கா வாங்கி யூஸ் பண்ணிருக்காருன்றது தெரிய வருது. சோ அவர் இறந்ததுக்கும் இவர் இறந்ததுக்கும் காமனா ஒரு லிங்க் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி, தயா விசாரிக்க போனானே என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தயாக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் கால் பண்ணி ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தயா தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அது என்னன்னா எலிக்காம கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, அது மூலியமா தான் காலிங் பெல் அடிச்சிருக்காங்க, அது மூலியமா தான் இந்த கொலையை நிகழ்த்தி இருக்காங்க போல. எலிக்காம எங்க இருந்து ஆபரேட் பண்ண முடியுமோ அந்த இடத்துலலாம் தேடி பார்த்துட்டு இருக்கேன், பக்கத்துல ஒரு காட்டு பகுதி இருக்கு அங்கதான் தேடி பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. சோ இங்க இருந்து தான் எலிக்காம யாரோ ஆபரேட் பண்ணிருக்காங்க, யாருன்றதை கண்டுபிடிக்கணும்னா இங்க க்ளூ கிடைக்குதா பார்க்கணும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது கிளவுஸ கலட்டி போட்ட மாதிரி இருக்கு. சோ இந்த கிளவுஸ் தான் அவன் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு மருந்து டப்பா இருக்கு. இது என்ன மருந்து டப்பா மாதிரி இருக்குன்ற மாதிரி பங்கஜ் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. தயாவும் பக்கத்துல வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அது என்ன மருந்து அப்படின்ற டீடைல் இருக்கு. இந்த விஷயத்தை பண்ண வந்தவன் தெரியாதனமா மருந்தை விட்டுட்டு போயிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த மருந்தை யார் யூஸ் பண்ணுவாங்கன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அது மூலியமா அந்த குற்றவாளியை நெருங்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மருந்தெல்லாம் இவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. மருந்தை பத்திலாம் நல்லா தெரிஞ்ச ஒருத்தரை இவங்களோட இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இந்த மருந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கு, எங்க இருந்து வாங்கப்பட்டிருக்கு, எதுக்கு யூஸ் பண்ற மருந்துன்றத சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் சொல்றேன் சார் அப்படின்ற மாதிரி இவருமே விசாரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்னில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா தருவாங்க பாத்தீங்களா, அதுக்கு தர மருந்து தான் அப்படின்றத இவர் சொல்லிடுறாரு. சோ எங்க இருந்து தந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமான்னு இவங்க கேக்குறாங்க. சார் கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இவரும் கண்டுபிடிச்சு சொல்றாரு. அதாவது எந்த ஹாஸ்பிட்டல்ல தந்திருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்லிடுறாரு. இவங்களுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த பிரச்சனைக்காக எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேருக்கு இந்த மருந்தை தந்தீங்கன்ற மாதிரிலாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது டீடைல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்ற மாதிரி இங்க இருக்க டாக்டர் சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே கிளம்பி இவங்க இடத்துக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல டாக்டர் கிட்ட இருந்து ரிசல்ட் இவங்களுக்கு வந்துருது. அதுல இவங்க கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாராவது இருக்காங்களான்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. சோ இவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா அந்த சின்ன பொண்ணோட அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. கதவை திறக்கிறவரு சிஐடி டீமை சேர்ந்தவங்க வரதை பார்த்தோன்னா வேகமா ஒரு ரூமுக்கு ஓட ஆரம்பிக்கிறாரு. நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய பூச்சோட போட்டோலாம் இருக்கு. இவர் கையில ஒரு பாட்டில் வச்சிருக்காரு. அந்த பாட்டிலையும் நிறைய பூச்சி இருக்கு. இந்த பூச்சை உங்க மேல விட்டுருவன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சின்ன சின்ன பூச்சிகளை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருக்கும்ல, அந்த படிப்பை படிச்சவரா தான் இவர் இருப்பாரு. எந்த பூச்சி விஷம் வாய்ந்தது, எதை வச்சா சாவடிக்கலான்றதெல்லாம் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மூலியமா தான் இந்த கொலையை பண்ணிருப்பாரு. அதனால தான் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கும். ஒழுங்கா பின்னாடி போயிடுங்க, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வரதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல தூக்கி எறியறாரு. பார்த்தா இவங்க விலகிடுவாங்க. அங்க வந்த பொண்ணு கிட்ட அது போய் விழுந்துருது. அந்த பூச்சி பொண்ணை கடிக்க ஆரம்பிக்குது. இதை பாக்குறவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என் பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி ஓட பாக்குறாரு. ஆனா இவங்க புடிச்சிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் விட்டா அவ இறந்து போக வாய்ப்பு இருக்கு சார், உடனே ஒரு ஊசியை போடணும் சார், ப்ளீஸ் சார் விடுங்க சார், நான் எங்கேயும் ஓட மாட்டேன்ற மாதிரிலாம் இந்த அப்பா சொல்றாரு. இப்ப இவங்களுமே வெட்டுறாங்க. அவரும் வேகமா ஒரு ஊசியை எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த ஊசியை போடுறாரு. பொண்ணு கொஞ்ச நேரத்துல பெட்டர் ஆயிடுவாங்க போல. இந்த அப்பாவோட பேரை நம்ம விஷ்ணுன்னு வச்சுப்போம். விஷ்ணு தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காருன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சுல, அதனால இவங்களோட இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. விஷ்ணுவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விஷ்ணு ஒய்ஃப் இறந்து போயிட்டதா சொன்னாரு பாத்தீங்களா, ஆக்சுவலா ஒய்ஃப் இறந்து போனதுக்கு காரணம் பெருசா இவருக்கு தெரிஞ்சிருக்காது. கேன்சர் மாதிரி வந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிருப்பாங்க. சரி சாதாரணமா தான் வந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி இவர் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். கிட்னில ஏதோ ஸ்டோன்ன்ற மாதிரி பிரச்சனை சொல்லியிருப்பாங்க. என்ன பொண்ணுக்கும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாரு. காரணம் புரியாம முழிச்சிட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் ஒரு நாள் காரணம் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்ன காரணம் தெரியுமா, அந்த சுரேஷ் நிறைய பழங்கள்லாம் விக்கணும்ன்றதுக்காக பழங்கள்ல ஒரு கெமிக்கலை கலப்பாரு. அந்த ப்ராசஸ் அவர் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் கவனிச்சிருப்பாரு. என்ன இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அங்க இருந்து நெடி கொஞ்சம் வருது பாத்தீங்களா, அதை சுவாசிக்கும் போதே இவருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த ப்ராசஸ் பண்ற சுரேஷ் இருக்காருல, மாஸ்க் எல்லாம் போட்டு தான் பண்ணிருப்பாரு. என்னடா கொஞ்சோண்டு சுவாசிக்கிறதுக்கே நமக்கு இப்படி இருக்கே, இந்த சுரேஷ் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் கெமிக்கல் மேல வருது. அந்த கெமிக்கலை ஒய்ஃபும் பொண்ணும் சுவாசிச்சிருக்காங்க. நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு வரதுனால நம்ம பெருசா சுவாசிக்கல போல, அதனால தான் ஒய்ஃபும் பொண்ணும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் இவன் தான் காரணம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதே மாதிரி இவன் யார்கிட்ட வாங்குறானோ அவனுமே காரணம் தானே, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி விசாரிச்சிருப்பாரு. அப்பதான் கணேஷை பத்தி தெரிய வந்திருக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருப்பாரு. பூச்சியை பத்தி இவருக்கு தெரியும்ல, பூச்சி வச்சு ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு.
ஆக்சுவலா கணேஷ்க்கு மிரட்டல் கால்லாம் வந்ததுன்னு ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, இவர் தான் மிரட்டி இருப்பாரு. இந்த மாதிரி கெமிக்கல்லாம் நீ இது பண்ணிட்டு இருக்கல, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மிரட்டி கால் பண்ணிருப்பாரு. இதுதான் ஒய்ஃப் கவனிச்சிருப்பாங்க. அவங்க எங்க போறாங்க எங்க வராங்கன்றதெல்லாம் இவர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. ரெண்டு பேருமே டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்புறாங்கல்ல, அதை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இங்க இருந்து நம்ம ட்ரோனை ஆபரேட் பண்ணலாம், அந்த இடத்துல போய் வேலையை முடிச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த ட்ரோன்ல ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளதான் அந்த பூச்சியை வச்சிருப்பாரு. தேவைன்னும் போது ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு பண்ணிருப்பாரு. கேமரா எங்கெல்லாம் கவர் ஆகலையோ அங்கதான் ட்ரோனை இவர் கொண்டு போயிருப்பாரு. ஆக்சுவலா முதல்ல காலிங் பெல் அடிச்சு ஒய்ஃபை மட்டும் வர வச்சிடலாம்னு யோசிச்சிருப்பாரு. இவர் தான் ட்ரோன் மூலியமா காலிங் பெல் அடிச்சிருப்பாரு. ஒய்ஃப் யாரு என்னன்னு பாக்குறதுக்காக வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, இதுதான் கேப்ன்ற மாதிரி இவரும் ஸ்விமிங் பண்ணிட்டு இருக்க ஏரியாக்கு போயிடுவாரு. கேமரால வரக்கூடாது இல்ல, அதனால டாப்லயே இருப்பாரு. டாப்ல இருந்து அதை ஓபன் பண்ணி விட்டுருப்பாரு. அதனால பூச்சி இருக்கு பாத்தீங்களா, கீழே நீச்சல் அடிச்சிட்டு இருக்க அவர் உடம்புல பட்டிருக்கும். அது பட்டாலே நல்லா குத்திரும். குத்துறது மூலியமா விஷத்தை கொஞ்சம் கொஞ்சமா செலுத்திரும். கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போயிடுவாரு. அப்படிதான் அவர் இறந்து போயிருப்பாரு. ஒரு பூச்சி மட்டும் எதிர வந்துட்டு இருக்க ஒய்ஃப் மேல இடிச்சிருக்கும். அதனால தான் ஒய்ஃபோட கையில அடிப்பட்ட மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஏதோ குத்துச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, இந்த பூச்சில ஒண்ணுதான் குத்தி இருக்கும். சரி, சுரேஷோட கதையை எப்படி முடிச்சன்னு கேக்குறாங்க. இவருமே பண்ண விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பூச்சி கிட்ட இருந்து இவர் விஷத்தை வெளியே எடுத்திருப்பாரு. அந்த விஷம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணா கூட தெரியாது. இவர் பூச்சியை பத்தி எல்லாம் நல்லா படிச்சிருக்காருல, அதனால இவருக்கு இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். சோ பூச்சில இருந்து இவர் விஷத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. சமயம் பார்த்து அவன் கதையை முடிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இவர் பண்ணிருப்பாரு. அதுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணி இந்த ஸ்வீட் சாப்பிடுன்ற மாதிரி சுரேஷ்க்கு தந்திருப்பாரு. அவரும் சாதாரணமா அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல அது வேலையை காட்டும். அவர் கீழே போயிருவாரு. கொஞ்ச நேரத்துல வேலையை காட்டி நெஞ்சு வலிச்ச மாதிரி அவர் இறந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் வேணும்ட்டே டீயை கொடுத்துட்டு வான்ற மாதிரி பொண்ணு கிட்ட கொடுத்து விட்டுருப்பாரு. பொண்ணு தான் பாடியை பார்த்து முதல்ல சொல்லணும், அப்பதான் நம்ம மேல டவுட் வராது, நம்ம ரொம்ப கேஷுவலா காமிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சிஐடி டீம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. உனக்கு நடந்தது கஷ்டமான விஷயம் தான், அதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லை. நீ போலீஸ் கிட்டயும் கோர்ட்டு கிட்டயும் தான் போயிருக்கணும். இந்த மாதிரி நீயே தண்டனை தரதுக்கு கையில எடுத்திருக்க கூடாது. இந்த தப்ப பண்ணதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.